ஈடிக்கு தடை விதித்த உச்ச நீதிமன்றம் வரம்புகளை மீறி செயல்பட்டிருக்கீங்கன்னு உச்ச நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூட்டாட்சி கட்டமைப்பை சீர்குலைக்கிறதா அந்த இடி ரைட். இது பத்தின முழு விபரத்தை இந்த காணொலியில பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராகுல் காந்தி மோடி அரசுக்கு ஒரு சிறந்த பொன்மொழியை சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா? You will never ever rule the people of Tamil Nadu. It cannot be done அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருந்தாரு. அதை முறியடிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த இடி ரைடு, தமிழ்நாடு டாஸ்மார்க் அப்படின்னு விவகாரங்களை மோடி அரசு கொண்டு வந்தாங்களான்னு தெரியல. இப்ப அதுக்கு உச்ச நீதிமன்றம் தடை விதித்திருக்காங்க. ஏன் தடை விதித்தார்கள் அப்படிங்கிற கேள்வி சமுதாயத்துல எழுந்துட்டு இருக்கு இல்லையா? அதுக்கான பதிலா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இன்னைக்கு வந்த நியூஸ்ல இடி அனைத்து வரம்புகளையும் மீறுது, கூட்டாட்சி கட்டமைப்பை சீர்குலைக்கிறது, அதனாலதான் உச்ச நீதிமன்றம் இதுக்கு தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு கரண்டா நியூஸ் வந்திருக்கு. டாஸ்மார்க்ல 1000 கோடி ஊழல் நடக்குதுன்னு அமலாக்கத்துறை விசாரணை நடத்திட்டு இருந்தாங்க. இதை எதிர்த்து நம்மளோட தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருந்தாங்க. அதுக்கு மிக சிறப்பு மிக்க தீர்ப்பா இதுல ஒரு தீர்வு கொடுத்திருக்காங்க. அது யாருன்னா நம்மளுடைய PR கவாய், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா பொறுப்பேற்றிருக்க PR கவாய் அவர்களும் ராஜி அவர்களும் சேர்ந்த அமர்வு தான் இன்னைக்கு மிக சிறப்பான தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. என்னன்னா, இந்த அமலாக்கத்துறை எடுத்த விசாரணைக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஏன்னா இடி ரைடு கூட்டாட்சி கட்டமைப்பை சிதைக்கிறது, தனிநபர் மீறலுக்கு எப்படி அரசாங்கம் பொறுப்பேற்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசாரணையை தடை செய்திருக்கிறார்கள் இந்த இருவர்கள் சேர்ந்த அமர்வு. இதுக்கு முன்னாடியே FIR 41 பேர் மேல, தனிநபர் மேல ஏற்கனவே FIR போட்டிருக்கிறாங்க. தமிழக அரசு இந்த விசாரணை நடத்திட்டு வந்துச்சு. இப்படி நடத்திட்டு வந்துட்டு இருக்கும் பொழுதே ஏன் அமலாக்கத்துறை இதில் உள்நுழைந்து இந்த விசாரணை நடத்துறதுக்கான காரணம் என்ன? 2014 இருந்து 2021 வரைக்கும் ஏற்கனவே டாஸ்மார்க் நடத்துறாங்க இல்லையா, அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே 41 நபர்கள் மேல FIR போட்டிருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது ஏன் மறுபடியும் நிறுவனத்திற்கு, தனிநபர் விதிமீறலுக்கு நீங்க குரல் கொடுக்காம நிறுவனத்துக்கு எதிராக குற்றம் சாட்டி இருக்கிறீங்கன்னு கபில் சிபலும் வாக்கு தொடுத்திருக்காங்க. ஏற்கனவே தமிழக அரசு இதுல விசாரணை நடத்தி கொண்டு இருக்கிறது இருக்கின்ற பொழுது ஏன் அமலாக்கத்துறையை உள்நுழைத்து DMK கவர்மெண்ட் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை எதிர்திருப்ப பார்க்கிறார்களா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. இந்த அமலாக்கத்துறை விசாரணை ஒட்டு மொத்தமா DMK கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும், செந்தில் பாலாஜி மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இந்த 3 நபர்களையும் ஏதேனும் ஒரு வலையில் சிக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடி ரைட அமலாக்கத்துறை நடத்திட்டு வந்துச்சுன்னு ஒரு சிலர் பேசிக்கிறாங்க. இப்படி பேசிட்டே இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு திடீர்னு நம்மளுடைய உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி கவாய், அவங்கள பத்தி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ஏன்னா பதவி ஏற்கும் பொழுதே ஜெய் பீம் அப்படின்னு சொல்லிட்டு பதவி ஏற்றார். ஏன்னா இந்த இடி ரைடை எதிர்த்து தான் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்து இருந்துச்சு. இது தமிழக அரசுக்கு கிடைத்த வெற்றினே சொல்லலாம். தமிழக அரசு ஏற்கனவே நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய விசாரணையில் அமலாக்கத்துறை இது போன்ற செயல்களை ஈடுபட்டு DMK கவர்மெண்ட் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை சீர்குலைக்க இது மாதிரியான விஷயங்களை செஞ்சாங்க. ஆனா அது இப்ப தீர்வுக்கு வந்துருச்சு. உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இதுக்கான சரியான பதில சொல்லி இருக்கிறார். அதை நாம் வரவேற்க வேண்டும். இந்த இடி ரைடுக்கான விசாரணையை தடை செய்து இது விதிமீறலுக்கு போகுது. தனிப்பட்ட நபர், இப்ப நான் ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறேன், நான் ஏதோ ஒரு தப்போ தவறோ செய்யறேன்னா என் மேலதான் ஆக்ஷன் எடுக்கணுமே தவிர நிறுவனத்துக்கு எதிராக நீங்க ஆக்ஷன் எடுக்க கூடாது இல்லையா? அந்த மாதிரி அமலாக்கத்துறை செய்து கொண்டிருந்தார்கள். அதை எதிர்த்து தான் இப்ப உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தடை விதிச்சிருக்காங்க. இந்த தடை பத்தின விஷயம் சரியானது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வுல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னம்.